வணக்கம் மாணவ மாணவிகளே. தரம் 10 மாணவர்களுக்கான வரலாறு வகுப்பு அலகு ஒன்றினுடைய தொடர்ச்சி தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த வகுப்பிலையும் அதாவது குறு வினாவிடை என்ற ரீதியில நீங்கள் மிகவும் உங்களுடைய கற்றலை இலகுபடுத்தும் வகையில் இந்த வினாவிடைகளோட நான் இந்த வகுப்பை செய்து கொண்டிருக்கின்றேன். நீங்கள் இந்த சேனலுக்கு புதிதென்று சொன்னால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இன்றைய வீடியோவுக்குள்ள போவோம். முதலாவது நாங்கள் பார்ப்போம் தொல்பொருள் மூலாதாரங்கள் என்ற தலைப்பில் தான் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அப்ப இந்த முதலாவது வினா தொல்பொருள் மூலாதாரங்களை வகைப்படுத்துக. அப்ப இந்த தொல்பொருள் மூலாதாரங்களுக்கு என்னென்ன உள்ளடக்கப்படுகிறது? ஒன்று எழுத்தாவணங்கள், நாணயங்கள், சிதைவுகள், சித்திரங்கள், சிற்பங்கள், செதுக்கல்கள், தொல்பொருட்கள் என நாங்கள் வகைப்படுத்தலாம். அப்ப தொல்பொருள் மூலாதாரங்களை வகைப்படுத்துக அல்ல தொல்பொருள் மூலாதாரங்களை மூன்றினை தருக என்று கேட்டால் இவ்வளவு விஷயங்களை நாங்கள் சொல்லலாம். அடுத்த இரண்டாவது வினா சாசனங்கள், அதாவது எழுத்தாவணங்கள் என்னும் போது இவற்றினை குறிப்பிடலாம். அப்ப எழுத்தாவணங்கள் என்று சொன்னால் அதுக்கு என்னென்ன விஷயம் உள்ளடக்கப்படும் என்று சொன்னால் ஒன்று கருங்கல், களிமண் தட்டு, சுவர், செப்புத்தகடு, பொன் தகடு, மரப்பலகை இவ்வளவு விஷயங்களும் எழுத்தாவணங்கள் என்று சொல்லலாம் அல்லது சாசனங்கள் என்று சொல்லலாம். மூன்றாவது வினா கருங்கல்லில் எழுதி வைக்கப்பட்டுள்ள ஆவணம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அது கல்வெட்டு என்று சொல்லி நாங்கள் சொல்லலாம். நான்காவது கல்வெட்டு எழுதப்பட்டுள்ள கல்லின் அமைப்பை பொறுத்து எவ்வாறு வகைப்படுத்தப்பட்டுள்ளது? அதாவது கல்லினுடைய அமைப்பை பொறுத்து நாங்கள் இந்த கல்வெட்டு வகைப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதுல ஒன்று குகை கல்வெட்டு, 2 குன்று கல்வெட்டு, 3 தூண் கல்வெட்டு, 4 சுவர் கல்வெட்டு. அடுத்த வினா கல்வெட்டுகளில் கூறப்பட்டுள்ள விடயங்கள் யாவை? அதாவது கல்வெட்டுகளில் என்னென்ன விஷயங்கள் சொல்லப்படுகிறது? ஒன்று கற்குகைகள் பௌத்த பிக்குகளின் வசிப்பிடங்களாக மாற்றப்பட்டன. 2 அமைத்தவர்கள் பற்றிய சிறு விவரம் அவர்களின் பதவி பரம்பரை பற்றி கூறப்பட்டுள்ளது. அதே போல இந்த கல்வெட்டுகள்ல புராதன சமூக வரலாறு பற்றியும் சொல்லப்படுகின்றது. அதே போல குடியேற்றங்களினுடைய பரம்பல். அப்ப இவ்வளவு விஷயங்களும் இந்த கல்வெட்டுகள்ல பொதுவாக கூறப்படுகின்ற விடயங்களாக கருதப்படுகின்றது. அடுத்தது நாங்கள் பார்ப்போம் இதன் இந்த அலகு ஒன்றுக்குரிய முழு படங்களும், அதாவது பரீட்சைக்கு இந்த படம் தந்து உங்களுக்கு கேள்விகள் தாரவே அதை நான் தொகுப்பாக அலகு ஒன்று கற்பித்து முடிய அந்த படங்களும் அதில் வார கேள்விகளையும் நான் தொகுத்து போடுவேன். அலகு ஒன்றுக்குரிய படங்கள் அதுல இந்த கல்வெத்த கல்வெட்டு படம், பனாகடுவ செப்பு சாசனம் அதுகளெல்லாம் நான் படமா போடுவேன். இப்ப நாங்கள் அதை பற்றிய குறிப்புகளை பார்ப்போம். பனாகடுவ செப்பு சாசனம் அதை எழுதிய மன்னன் யார்? முதலாம் விஜயபாகு. இதில் கூறப்பட்ட விடயம். அப்ப இந்த பனாகடுவ செப்பு சாசனத்துல என்ன விஷயம் கூறப்பட்டிருக்கின்றது? முதலாம் விஜயபாகுவிற்கு உதவி செய்த சித்தாரூம்பி புத்தநாயக்க என்னும் தளபதிக்கு நன்றி கடனாக வழங்கப்பட்ட பரிசுகள் சலுகைகள் பற்றி இதுல கூறப்பட்டிருக்கிறது இந்த பனாகடுவ செப்பு சாசனத்தில். மற்ற இது எழுதப்பட்ட காலப்பகுதி, அதாவது நான் காலப்பகுதியை பார்த்தோம்னா கிறிஸ்துவுக்கு பின் 11ஆம் 12ஆம் நூற்றாண்டு வரையான வரலாற்றை நாங்கள் அறிய உதவுகிறது இந்த பனாகடுவ செப்பு சாசனத்தின் மூலம் நாங்கள் இந்த 11ஆம் 12ஆம் நூற்றாண்டு வரையான வரலாற்றை அறிய இந்த செப்பு சாசனம் உதவுகின்றது. அடுத்தது நாங்கள் பார்ப்போம் கல் பொத்த கல்வெட்டு. இதை அமைத்த மன்னன் யார் என்று சொன்னால் கீர்த்தி ஸ்ரீ நிசங்கமல்ல மன்னன் என்று சொல்லலாம். இது அமைந்திருக்கிற ராசதானி, இந்த கல்வெத்த கல்வெட்டு அமைந்திருக்கிற ராசதானி எது என்றால் புலனறுவை ராசதானி. மூன்றாவது கூறப்பட்ட விடயம். இதுல என்ன விஷயம் இந்த கல்வெத்த கல்வெட்டுல சொல்லப்பட்டிருக்கு? இலங்கைக்கு, அதாவது இலங்கைக்கு கலிங்க தேசத்துக்கும் உள்ள உறவு பற்றி சொல்லப்படுது. இலங்கைக்கும் கலிங்க தேசத்துக்கும் உள்ள உறவு பற்றி சொல்லப்படுகிறது. அதே போல பௌத்தன் அல்லாத ஒருவர் இலங்கையை ஆட்சி செய்ய முடியாது என்ற விஷயம் இதுல சொல்லப்படுகிறது. அதாவது இலங்கையை ஆட்சி செய்ய முடியாது என்ற விடயம் இதுல கூறப்பட்டிருக்கின்றது இந்த கல்வெத்த கல்வெட்டில. அப்ப இந்த கல்வெத்த கல்வெட்டின சிறப்பம்சம் என்ன? இது இலங்கையினுடைய மிக நீளமான கல்வெட்டு. அப்ப இதை பகுதி ஒன்றில் கேட்கலாம். இலங்கையின மிக நீளமான கல்வெட்டு எது என்று கேட்டால் கல்பொத்த கல்வெட்டு. அப்ப இந்த கல்வெட்டை அமைத்த மன்னன் கீர்த்திசிறி நிசங்கமல்ல மன்னன். மற்ற இந்த கல்வெத்த கல்வெட்டில என்னென்ன உருவங்கள் காணப்படுகிறது? ஒன்று யானை, மற்றது அன்னம் போன்ற உருவங்கள் காணப்படுகின்றது. அடுத்தது நாங்கள் பார்ப்போம் இதுல வல்லிபுர பொற்சாசனம். அப்ப இதெல்லாம் நான் படங்கள் போடுவேன் உங்களுக்கு. இந்த வல்லிபுர பொற்சாசனத்தை எடுத்தால் இதனுடைய மன்னன், இதை எழுதிய மன்னன் வசவ மன்னன். இது கண்டெடுக்கப்பட்ட இடம் வல்லிபுரம். இதுல என்ன விஷயம் சொல்லப்பட்டிருக்கு? இந்த வல்லிபுர பொற்சாசனத்துல கூறப்பட்ட விடயம் என்னென்றால் வடபகுதி ஆட்சியாளன் ரிசகிரி
அதாவது யாழ்ப்பாண நாகதீபத்தை ஆட்சி செய்ததாக இந்த விடயம் வந்து இந்த வல்லிபுர பொற்சாசனத்துல கூறப்படுகின்றது. அதே போல இந்த ரிஷகிரி அமைத்த விகாரை எதன்னு சொன்னா பிரியங்க திஸ்ஸ என்ற விகாரை இதுல அமைந்திருக்கின்றது. அதாவது ரிஷகிரி அமைத்த விகாரை என்ற பெயர் பிரியங்க திஸ்ஸ. அடுத்தது இந்த கல்வெட்டுக்களில் உள்ளடக்கப்பட்டுள்ள விடயங்கள் யாவை? பொதுவாக கல்வெட்டுகளில் என்னென்ன விஷயம் சொல்லப்படுகிறது? ஒன்று, விகாரைக்கு வழங்கப்பட்டுள்ள கிராமங்கள் காணிகள் பற்றி சொல்லப்படுகிறது. 2, விகாரைகளின் நிர்வாகம் பற்றி சொல்லப்படும். 3, அரச கட்டளைகளை பொதுமக்களுக்கு அறிவிப்பது. 4, வர்த்தக நடவடிக்கைகள் வரி அறவீடு பற்றி கூறப்படுகின்றது. அதேபோல் 5, தவறு செய்தோருக்கு மன்னிப்பு அளித்தல். அதேபோல் அடுத்த அம்சம் தனிநபர்களின் சேவைகளை பாராட்டுவது. அப்ப இவ்வளவு விஷயங்களும் இந்த கல்வெட்டுக்கள்ல உள்ளடக்கப்பட்ட விடயங்களாக காணப்படுகின்றது. இதுல அந்த அட்டவணை இலக்கம் 1, 4, 1, 5 இந்த அலகொண்டு முடிய அந்த அட்டவணைகளும் படங்களும் போடப்படும் கடைசி அலகொண்டு முடிவில. அடுத்தது எழுதப்பட்டுள்ள இடத்தின் இயல்பிற்கேற்ப கல்வெட்டுக்களை வகைப்படுத்துக. அப்ப நாங்க ஏற்கனவே கல்வெட்டுக்களை கல்லின் அமைப்பை பொறுத்து வகைப்படுத்தினாங்க. இப்ப கல்வெட்டுகள் எழுதப்பட்ட இடத்தின் இயல்பிற்கேற்ப கல்வெட்டுக்களை நாங்கள் எப்படி வகைப்படுத்தலாம்? 1, குகை கல்வெட்டு, 2, பாறை கல்வெட்டு, 3, தூண் கல்வெட்டு, 4, சுவர் கல்வெட்டு, 5, இருக்கை கல்வெட்டு. அப்ப இனி இதுல வந்து நாங்கள் ஒவ்வொன்றையும் பற்றி பார்ப்போம். அதாவது இப்ப குகை கல்வெட்டு என்று சொன்னா என்ன? அதாவது கற்குகைகளின் பீலிகளின் அருகில் எழுதப்பட்டவை இந்த குகை கல்வெட்டு என்று சொல்லப்படுகிறது. அதாவது கற்குகைகளின் பீலிகளின் அருகில் எழுதப்பட்டவை. இப்ப பகுதி ஒன்றில் இப்படி 4 கல்வெட்டை தந்துட்டு கேட்கலாம். அப்ப இந்த இதற்கு விட வந்து குகை கல்வெட்டு. அத மாதிரி கற்பாறைகளின் மேல் எழுதப்பட்டவை அது பாறை கல்வெட்டு. அதே போல செப்பனிடப்பட்ட கருங்கல் தூண்களில் எழுதப்பட்டவை அதற்கு நாங்க சொல்றோம் அதை தூண் கல்வெட்டு என்று சொல்றோம். அதாவது செப்பனிடப்பட்ட கருங்கல் தூண்களில் எழுதப்பட்டவை எந்த வகை கல்வெட்டுண்டா தூண் கல்வெட்டு. அத மாதிரி செப்பனிடப்பட்ட கற்பலகையில் எழுதப்பட்டவை சுவர் கல்வெட்டு என்று சொல்லப்படுகிறது. அது மாதிரி இருக்கை கல்வெட்டு அது வந்து மலர் ஆசனங்கள் போன்ற கற்பலகையில எழுதப்பட்டவை தான் இந்த இருக்கை கல்வெட்டு. அப்ப ஆகவே இந்த ஒவ்வொரு கல்வெட்டுக்கள்லையும் என்னென்ன விஷயங்கள் இதுல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இதுல இந்த கற்பாறைகளின் மேல் எழுதப்பட்டவை எந்த வகையான கல்வெட்டுக்கள்ல வருமெண்டா இப்ப 4 விடைகளை தந்துட்டு கேட்கலாம். அப்ப அதுக்கு வந்து பொருத்தமானது இந்த பாறை கல்வெட்டு. அது மாதிரி இப்ப செப்பனிடப்பட்ட கருங்கல் தூண்களில் எழுதப்பட்டவை எந்த கல்வெட்டு? அது வந்து இப்ப 4 விடைகளை தந்துட்டு அதை சரியான விடையை கேட்கலாம். தூண் கல்வெட்டு என்று நாங்கள் அதற்கு விடை எழுதலாம். அப்ப இது இவ்வாறு பகுதி ஒன்றில இவ்வாறான வினாக்கள் வரலாம். அத மாதிரி அடுத்தது நாங்கள் பார்ப்போம். இப்ப தொல்பொருள் மூலாதாரங்கள்ல பார்த்துருக்கிறோம். அதே போல அதை வகைப்படுத்தி இப்ப நாங்கள் நாணயங்கள் பற்றி பார்ப்போம். இந்த நாணயங்கள் எடுத்தோம்னு சொன்னா ஆரம்ப காலத்தில் நாணயங்களாக பயன்படுத்தப்பட்டவை யாவை? அதாவது ஆரம்ப காலம்னா ஆதி காலத்துல சிப்பி, அதாவது இந்த கடற்கரை ஓரங்கள்ல காணப்படுது இந்த சிப்பி சோகி எல்லாம் நாங்கள் அப்படி பார்க்கிறோம். அதே போல தாயத்துக்கள், அதே போல பெருமதியான இலக்கியங்கள். அப்ப இதுல நான் இந்த 3 நீங்க சொல்லலாம். ஆரம்ப காலத்துல நாணயங்களாக பயன்படுத்தப்பட்டவை அதாவது சிப்பி சோகி தாயத்துக்கள் போன்றவற்றை குறிப்பிடலாம். அடுத்த 2வது இலங்கையில பயன்படுத்தப்பட்ட மிக புராதன நாணயம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இது பகுதி ஒன்றில் நடுகவார ஒரு கேள்வி. காகா பண என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. அப்ப இது எங்க இருக்குன்னு சொன்னா இது அம்பாறை ரஜகலை தொல்பொருள் ஆய்வில புறப்பட்டது. வெள்ளியிலான இந்த நாணயத்தில மரம், யானை, சூரியன் என்ற குறியீடுகள் காணப்படுகிறது. அப்ப இங்க நாங்கள் அந்த ககபண என்ற அந்த நாணயத்துல இந்த குறியீடுகள் எல்லாம் இருக்கிறதா. வெள்ளியிலான இந்த நாணயத்துல மரம், யானை, சூரியன் என்னும் குறியீடுகள் காணப்படுகின்றது. அடுத்தது 3வது இலங்கையில் கண்டெடுக்கப்பட்ட வெளிநாட்டு நாணயங்கள் எவை? ரோம நாணயங்கள், இந்திய நாணயம், சீன நாணயம், அரேபிய நாணயங்கள். அப்ப இவையெல்லாம் இலங்கையில கண்டெடுக்கப்பட்ட வெளிநாட்டு நாணயங்களாக கருதப்படுகின்றது. அடுத்தது நாங்கள் எடுப்போம் இந்த புராதன கால இலங்கையில பயன்படுத்தப்பட்ட நாணயங்கள் எவை? அதாவது புராதன கால இலங்கையில இப்படியான நாணயங்கள் எல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. அப்ப இதுல நான் ஒவ்வொன்றையும் தனித்தனியா போட்டிருக்கேன். 1, ககபண என்னும் புராண மற்றும் தரண நாணயம். 2, யானை மற்றும் சுபஸ்திகா உருவம் பதித்த நாணயம். 3, அக எனும் பொன் நாணயம். அடுத்தது ஒரு சதுர வடிவிலான பௌத்த சக்கரவர்த்தி உருவத்தை கொண்ட செப்பு நாணயம். அத மாதிரி புலனறுவை காலத்தில் தம்பமச என்ற செப்பு நாணயம். அப்ப இவ்வளவு வந்து புராதன கால இலங்கையில பயன்படுத்தப்பட்ட நாணயங்களாக காணப்படுகின்றது. அப்ப இதுல கேட்கலாம் இப்ப புலனறுவை காலத்துல பயன்படுத்தப்பட்ட செப்பு நாணயம் இவ்வாறு அழைக்கப்படுகிறது தம்ப மாச. அது மாதிரி புராதன கால இலங்கையில பயன்படுத்தப்பட்ட நாணயங்கள்ல மிக முக்கியமானது வந்து இந்த ககபண என்றது வந்து மிக முக்கியமான ஒரு நாணயமாக கருதப்படுகின்றது. அடுத்தது பார்ப்போம் இதுல
நாணயங்களில் இருந்து எவற்றை நாங்கள் அறிந்து கொள்ளலாம். அப்போ அதாவது நாணயங்களை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் அதில் என்னென்ன விஷயங்கள் சொல்லப்படுது? நாட்டின் பொருளாதார நிலை, நாட்டில் இடம்பெற்ற உள்நாட்டு வெளிநாட்டு வர்த்தகம், அதே போல நாணயத்தின் பணப்பெறுமதி மற்றும் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது. இந்த நாணயங்கள்ல இருந்து அறியக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இங்க இந்த நாணயங்கள் என்றது மிகவும் ஒரு முக்கியமான பகுதி. இதுக்கு அடுத்ததாக நாங்கள் பார்க்க போவது இந்த சிதைவுகள். அப்ப அதுல சிதைவுகள் என்றா என்ன, அது எங்கெங்கெல்லாம் கண்டெடுக்கப்பட்டது என்றதை பற்றியும் அதை நாங்கள் எவ்வாறு பாதுகாக்க வேணும் என்ற விஷயங்களை பற்றி நாங்கள் அதை அடுத்த வகுப்புல குரு வினாவடியாக பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.